ஜோசப் விஜய் சந்திரசேகர். நம்ம எல்லாருக்கும் விஜய்னு தெரிஞ்சவர். ஒரு பிரபலமான இந்திய நடிகர். தமிழ்நாட்டில் அவருக்கு ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ அவர் வெறும் நடிகர் மட்டும் இல்ல, அரசியல்வாதியும் சூட. பிப்ரவரி 4 தமிழோட வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கினார். இந்த புது கட்சியோட தலைவரும் அவர்தான். அரசியலை இறங்கினதுல இருந்த எல்லாருக்கும் அவரை பத்தி தான் பேச்சு. அவரோட ரசிகர்ல எல்லாரும் டிவிகே கட்சியில சேர்ந்துட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தது வெறும் பிரபலம் சம்பாதிக்க இல்ல, சமூக பிரச்சனைகளை பத்தி பேசி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அவரோட அரசியல் கொள்கைகளை பத்தி வெளிப்படையா பேசுறார். அதனால நிறைய பேர் அவரை ஆதரிக்கிறாங்க. அரசியல்ல அவருக்கு ஒரு நல்ல இடத்தை இது உருவாக்கி தந்திருக்கு. ஆனா அரசியல்ல ஈடுபாடு அதிகரிக்க பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் ஆகுது. விஜய்க்கு எவ்வளவு சூட்டம் வருது, அவருக்கு அரசியல்ல எவ்வளவு செல்வாக்குன்னு பார்த்து மத்திய உள்துறை அமைச்சகம் அவருக்கு வாய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்க முடிவு பண்ணிருக்கு. இது அவருக்கு இருக்கிற முக்கியத்துவத்தையும் அதனால வரக்கூடிய ஆபத்துகளையும் காட்டுது. விஜய்க்கு வாய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல்ல அவருக்கு இருக்கிற வளர்ந்து வருட்ட செல்வாக்கையும் அரசியல் சிக்கல்களை இருந்து அவரை பாதுகாக்க வேண்டியதையும் இது காட்டுது. இந்த முடிவு பல விவாதங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கி இருக்கு. பல அரசியல் கட்சிகள் இத பத்தி பலவிதமா பேசிட்டு இருக்காங்க. வாய்க்கேகரி பாதுகாப்புன்னா சாதாரண பாதுகாப்பு இல்ல. எல்லா நேரமும் முழு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டது. இதுல 8 பேர் இருப்பாங்க. மாறி மாறி வேலை செஞ்சு 4 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இவங்க சாதாரண காவல் படையினர் இல்ல, தேசிய பாதுகாப்பு படை இல்ல, NSG இருந்து சிறப்பா பயிற்சி பெற்ற கமாண்டோகள். ஆபத்தான சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுல இவங்க திறமைசாலிகள். விஜயோட பாதுகாப்புல NSG கமாண்டோக்கள் இருக்கிறதுனால அவருக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு புரியுது. இந்த கமாண்டோக்க தங்களோட சிறப்பு திறமைகளால விஜய்க்கு உறுதியான பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்த பாதுகாப்பு விஜய்க்கு மட்டும் இல்ல, அவர் வீட்டுக்கும் அவர் போற எல்லா இடங்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த இடங்களை சுத்தி பாதுகாப்பு வலயம் அமைச்சு யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. இந்த மாதிரி பல அடுக்கு பாதுகாப்பால விஜய் எப்பவும் பாதுகாப்பா இருப்பார். வாய் கேட்டகரி பாதுகாப்புன்னா எங்க போனாலும் சுடவே போற பாதுகாப்பு. தமிழ்நாட்டுக்குள்ளேயோ வெளியிலேயோ எங்க போனாலும் ஒரு தனி டீம் விஜய் கூடவே போகும். இதனால பயிற்சி பெற்ற பாதுகாப்பு படையினரோட கண்காணிப்புல எப்பவும் இருப்பார். விஜயோட பாதுகாப்புக்கு அரசாங்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இந்த வாய் கேட்டகரி பாதுகாப்பு காட்டுது. விஜய்க்கு வாய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தது அரசியல்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பல அரசியல் கட்சிகள் இத பத்தி பலவிதமா பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல முக்கிய எதிர் கட்சியான அதிமுக விஜய்க்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு தேவையான்னு சந்தேகப்பட்டிருக்கு. இந்த முடிவுக்கு காரணம் என்னன்னு கேள்வி கேட்டு இதுல அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. விஜய் கூட நட்பு வச்சுக்கிட்டு தான் அவங்க கூட்டணி வைக்க பாஜக இதை செஞ்சிருக்கலாம்னு சில அதிமுக தலைவர்கள் சொல்லி இருக்காங்க. ஆனா பாஜக வேற மாதிரி சொல்லுது. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியான திமுக விஜய்க்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு கூற சொல்லுது. திமுக ஒன்னும் பண்ணாததா மத்திய அரசாங்கம் தலையிட்டு பாதுகாப்பு கொடுத்திருக்குன்னு சொல்லுது. விஜய்க்கு எவ்வளவு சூட்டம் வருது, அதனால் எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு பாஜக சொல்லி வாய் கேட்டகரி பாதுகாப்பு தேவைன்னு சொல்லுது. விஜயோட பாதுகாப்பை வைச்சு திமுக அரசியல் பண்றதால அவருக்கு ஆபத்துன்னு குற்றம் சாட்டி இருக்கு. அதிமுகவும் பாஜகவும் இப்படி வேற வேறத்துல சொல்லுறனா அரசியல்ல என்ன நடக்குதுன்னு புரியுது. விஜய் அரசியலுக்கு வந்தது இருக்கிற அரசியல் சூழ்நிலையை மாத்திட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் அவர் மேல கண்ணு வைச்சுட்டு இருக்காங்க. விஜயோட அரசியல் பயணத்தை எல்லாரும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. நடக்க போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நெக்க போறேன்னு சொல்லி இருக்கார். அரசியல்ல தொடர்ந்து இருக்க போறேன்னு இது காட்டுது. தேர்தல் வேலைகளை பார்த்துக்க பிரசாந்த் கிஷோரை நியமிச்சிருக்கார். பிரசாந்த் கிஷோர் ஒரு சிறந்த தேர்தல் வியூகவாதி. அவருக்கு நிறைய வெற்றிகள் உண்டு. அவருடைய அனுபவம் விஜயோட கட்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மக்களை சந்திச்சு
அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்க விஜய் ஒரு மாநில சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருக்கார். மக்கள்கிட்ட நேரடியா போய் பேசுறது அவருக்கு ரொம்ப முக்கியம். அப்போதான் தன்னோட கொள்கைகளை பத்தி மக்கள்கிட்ட சொல்ல முடியும். பொது கூட்டங்கள்ல பேசி தன்னோட ரசிகர்களை ஆதரிக்க வைப்பார். தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை பத்தி விஜய் வெளிப்படையா பேசியிருக்கார். பாஜ தன்னோட எதிரின்னு சொல்லி இருக்கார். பாஜவை பிடிக்காத மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனா இது எல்லாம் வாக்குகளா மாறுமான்னு தெரியல. விஜயோட அரசியல் எதிர்காலம் நல்லா தான் இருக்கு. ஆனா அது சுலமான பாதை இல்ல. தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கிற சிக்கல்களை சமாளிக்கணும். ஒரு வலுவான கட்சியை உருவாக்கணும். தான் ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்ல, ஒரு திறமையான தலைவரும் சூடன் மக்களுக்கு நிரூபிக்கணும். வாய் கேட்டகரி பாதுகாப்பு அவருக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். அதே நேரத்துல அரசியல்லையும் அவருக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்கும். வரப்போற தேர்தல்ல அவரை யாராலையும் அலட்சியப்படுத்த முடியாது.